முந்தா நேத்து வரைக்கும் ஏன் நீங்க அவரை தாக்கல? கரூர் சம்பவத்தின் போது உங்க ஆட்கள் பேசாத அளவுக்கு, தாவேகா ஆட்களே விஜய்க்கு முட்டு கொடுக்காத அளவுக்கு எடப்பாடி முட்டு கொடுத்து கொண்டிருந்தாரு. இல்ல எடப்பாடியோட கூட்டத்துல ஒரு ரசிகரை விட்டு கொடிய பிடிக்க சொல்லி தொண்டர்கள் தயாராகிட்டாங்கன்னு 38 பல்லும் தெரிகிற மாதிரி சிரிச்சாரு எடப்பாடி. வெக்கமா இல்லையா இன்னைக்கு? விஜய் தனித்து நிற்க வேண்டும், அதிமுக கூட்டணி, அதிமுக தாவேகா கூட்டணி என்பது நடக்கக்கூடாத கூட்டணின்னு மேலிடத்துல தீர்மானம் செய்யப்பட்டு உங்களுக்கு கொடுத்த உடனே இன்னைக்கு 2 பேரும் சண்டை போடுறீங்க. இப்ப எடப்பாடி அமித்ஷாக்கு அடிமைன்னு நாங்க சும்மா சொல்றோமா? நீ எடப்பாடி டெல்லிக்கு போறாரு, கட்சியை மூடிட்டு போறாரு, உதய் மின் திட்டத்துல இருந்து நீட்டு வரைக்கும் அவ்வளவையும் கையெழுத்து போட்டு வச்சாங்க. நாங்க 1008 சொல்ல முடியும். வெட்கமே இல்லாம அங்க போய் சிஏ ஆதரிச்சாங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறது தானே இவ்வளவு நாளா நீ கெஞ்சிக்கிட்டு இருந்த, உன்னோட ஆட்களை விட்டு ஒவ்வொருத்தனையா தூது விட்டுக்கிட்டு இருந்த. அந்த ராகுல் காந்தி உனக்கு ஆதரவா ட்வீட் போட்டாரு, நன்றி சொன்னீங்க. பாஜக கோச்சுக்குன்ற ஒரே காரணத்துக்காக நீ நன்றி சொல்லல. நீ ஒரு தொடநடுங்கி பயந்தாங்குழி. நீ என்னத்தை அழுத்தத்துக்கு படியாம, நீ அழுத்தத்துக்கு பணிஞ்சதான் நாங்க பார்த்தோமே. இந்த வீடியோ தான் இருக்கே. நாங்க ஊழல் சக்தியையும் தீய சக்தியையும் எதிர்க்கிற ஒரே கட்சி தாவேகா தான். ஒரே நேரத்துல நாங்க 2 கட்சியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ 10 கட்சி எதிர்த்துட்டு போ, ட்ரம்ப்பையும் எதிர்த்துட்டு போ. ட்ரம்ப் கிரீன்லாண்டுக்கு போற உன்னை எவன் மதிச்சான்? வயசானவங்க கிட்டையும் தூங்குறவங்க கிட்டையும் போய் விசில் அடிக்காதீங்கப்பான்னு அட்வைஸ் கொடுக்குற அளவுல நீ தொண்டர் வச்சிருக்க. இது எங்க வீட்டுல 2 வயசு புள்ள கிட்ட சொல்லுவோம். தாத்தா தூங்குறாருப்பா அந்த பக்கம், இங்க போகாதப்பா, சத்தம் போடாதப்பா, டிவி. அந்த அளவுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு அறிவீனமான தொண்டர்களை வச்சுக்கிட்டு நீ என்னமோ பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க, கொள்கை எதிரி அந்த எதிரின்னு. ஏன்னா லூசா இருக்கிறவன்னா என்ன நீ என்ன வேணா பேசிட்டு போவிய? சம்மந்தம் இல்லை. உனக்கு எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரியல. அழுத்தம் கொடுக்கலான்னு பேசுற, அது ஒரு லாஜிக் தப்பு. அடுத்து இந்த மூஞ்சியா பார்த்தா தெரியல, உடனேயே கேவலப்படுத்திக்கிற, அது ஒரு தப்பு. அடுத்து இவர்கள் 2 பேர் மாதிரி ஊழல் செய்ய மாட்டேன்னா வேற மாதிரி செய்வியா? நீ இப்படியானா எழுதி கொடுப்பானா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666618. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர் டான் அசோக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், நேற்று தாவேகாவினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கு. அதுல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆளும் திமுக அரசையும் ஆண்ட அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருந்தாரு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்துல ஏற்கனவே ஆண்ட அதிமுக கட்சி பாஜகவுடன் எப்போ சரண்டர் ஆயிடுச்சு, டிஎம்கே மறைமுகமாக சரண்டர் ஆகிருக்கு அப்படின்னு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல 2 விஷயம். தாவேகா அதிமுகவை தாக்கி இருப்பதும், அதிமுக இன்னைக்கு தாவேகாவை தாக்கி இருக்கிறது. ட்விட்டர்ல அவங்களோட அதிகாரப்பூர்வ பக்கத்துல நார்சிசிஸ்ட் அது இதெல்லாம் போட்டு மாஸ்டருக்கு எடப்பாடிட்ட கெஞ்சினிய, தலைவாக்கு அம்மாட்ட கெஞ்சினிய எல்லாம் திட்டிருக்கு. இவங்க 2 பேர்ட்டையும் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, முந்தா நேத்து வரைக்கும் எதற்கு வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்க? முந்தா நேத்து வரைக்கும் நீங்க 2 பேரும் வேற கட்சி இல்லையா? முந்தா நேத்து வரைக்கும் ஏன் நீங்க அவரை தாக்கல? கரூர் சம்பவத்தின் போது உங்க ஆட்கள் பேசாத அளவுக்கு, தாவேகா ஆட்களே விஜய்க்கு முட்டு கொடுக்காத அளவுக்கு எடப்பாடி முட்டு கொடுத்து கொண்டிருந்தாரு. இல்ல எடப்பாடியோட கூட்டத்துல ஒரு ரசிகரை விட்டு கொடிய பிடிக்க சொல்லி தொண்டர்கள் தயாராகிட்டாங்கன்னு 38 பல்லும் தெரிகிற மாதிரி சிரிச்சாரு எடப்பாடி. வெக்கமா இல்லையா இன்னைக்கு? அப்ப இன்னைக்கு 2 பேரும் வேணும்னே ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள கூட்டணி கிடையாது அப்படிங்கிற முடிவு உங்களுக்குள் எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உங்க 2 பேருக்கும் யாரு காமன் முதலாளியோ, நீங்க எதற்காக டெல்லிக்கு சிபிஐக்கு போனீங்களோ, எதற்கு ஜனநாயக நிலையம் நிறுத்தி வைக்கப்பட்டதோ, அந்த இது அதற்கான ஒரு முடிவாக விஜய் தனித்து நிற்க வேண்டும், அதிமுக கூட்டணி, அதிமுக தாவேகா கூட்டணி என்பது நடக்கக்கூடாத கூட்டணின்னு மேலிடத்துல தீர்மானம் செய்யப்பட்டு உங்களுக்கு கொடுத்த உடனே இன்னைக்கு 2 பேரும் சண்டை போடுறீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் தாவேகாட்ட. முந்தா நேத்து வரைக்கும் நாங்க ஏன் நீ அதிமுகவை விமர்சிக்கலன்னு கேட்கும்போது, அதிமுக இங்க ஒரு கட்சியே கிடையாதுங்க, இன்னைக்கு வந்துருச்சா கட்சி திடீர்னு? இது யாரு சொன்னா? ஆதவர்ஜுனா அவங்களுடைய மாநாட்டுல சொல்லியிருக்கிறாரு, அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இங்க வந்துட்டாங்க, அதிமுக நாங்க ஒரு கட்சியே இல்ல. விஜய் இன்னும் ஒருபடி மேல போய் களத்துல நிக்கிறவங்களதான் பேச முடியும், மத்தவங்களை எல்லாம் பேச முடியாது, நாங்க அதிமுகவை பத்தி எல்லாம் பேச முடியாதுன்னு விஜயே பேசியிருக்கிறாரு. அப்ப நேத்து திடீர்னு வந்தது என்ன அப்படின்னா, இதெல்லாம் பேசி வைத்து நடத்தும் ஒரே முதலாளிக்காக வேலை பார்க்கிற 2 கட்சிகளாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கே தவிர, இது நம்ம ஒரு ஆர்கானிக்கான ஒரு அரசியல் சண்டையாக பார்ப்பதற்கு வழி இல்லை.
ஆனா திமுக வந்து மறைமுகமாக பாஜகவுடன் சரண்டர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனம் வச்சிருக்காருல்ல. ஆறறிவு இருக்கிற எவனுமே தமிழ்நாட்டுல இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு தமிழ்நாடு இல்ல இந்தியாவிலேயே ஆறறிவு இருக்கிற எவனுமே இதை வந்து பேச மாட்டான் விஜயை தவிர. இவ்வளவு மோசமான ஒரு அறிவீனமான ஒரு இதை ஏதாவது ஒரு சப்ஸ்டான்சியேட் பண்ண முடியுமா? நீ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறல. இப்ப எடப்பாடி அமித்ஷாக்கு அடிமைன்னு நாங்க சும்மா சொல்றோமா? நீ வந்து எடப்பாடி டெல்லிக்கு போறாரு, கட்சியை மூடிட்டு போறாரு, உதய் மின் திட்டத்துல இருந்து நீட்டு வரைக்கும் அவ்வளவையும் கையெழுத்து போட்டு வச்சாங்க. நாங்க 1008 சொல்ல முடியும். வெட்கமே இல்லாம அங்க போய் சிஏ ஆதரிச்சாங்க. பாஜகவினுடைய அத்தனை விஷயங்களை ஆதரிச்சாங்க. நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சு தொலைச்சோன்னு அதிமுக முன்னாள் அமைச்சர்களே கொடுத்த பேட்டி இருக்குது. ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு, பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் நாங்க தோத்தோம். இவ்வளவு பாஜகவிற்கு எதிர்ப்பு இருந்தும் பாஜக கால் நக்கி கொண்டு இருக்கிறது எடப்பாடி, அதனால அடிமைங்கிறோம். நீ எந்த இதுல வந்து திமுக மறைமுக கூட்டணின்னு சொல்லிட்டே தெரியறிய பைத்தியம் மாதிரி. என்ன என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லி சப்ஸ்டான்சியேட் பண்ணு. திமுக இதை செஞ்சுச்சு, திமுக இதை வந்து விட்டு கொடுத்துச்சு, பாஜக மிரட்டலுக்கு பணிஞ்சிச்சு. நாங்க நேத்து வரைக்கும் எங்க தலைவர் என்ன சொல்றாரு, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏத்துக்க முடியாதுங்கிறாரு, தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க முடியாதுங்கிறாரு. நீ ஆளுநர் என்ன பண்றாரு? சட்டசபையில ஆளுநர் எவ்வளவு எதிராக திமுகவிற்கு எதிராக இருக்கிறார் வரலாறுல இருக்கு. அப்படி எந்த ஆளுநராவது நடந்து கொண்டு இருக்கிறார்ல அப்படி? மோடி நேற்று வந்து என்ன பேசி போறாரு? நான் கேட்கிறேன், விஜயும் சரி, விஜய் பேசுகிற இந்த அவலமான கேவலமான முட்டாள்தனத்தை நம்புகிறவர்களும் சரி, ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொடுத்து சப்ஸ்டான்சியேட் பண்ணுங்க. நீங்க சும்மா என்ன விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்னா, ஆளுநர் RN ரவிக்கும் முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு திரைமறைவுல வந்து பிணக்காதான் இருக்கு. 2 பேரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. திரை முன்புதான் மக்கள் பிரச்சனையை வந்து திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான சில நாடகங்கள் நடத்துறாங்க. இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இருந்து வெளியேறின பிறகு உடனே வந்து தயாரித்து வச்சிருந்த அறிக்கையை வந்து முதல்வர் அவர்கள் படிக்கிறாரு. ஆளுநர் RN ரவி அவர்கள் ராஜ்பவன் போவதற்கு முன்பாக அந்த அறிக்கையை வெளியிடுறாரு. அப்போ இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு வந்து ஏன் இந்த நாடகத்தை நடத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படுது இல்ல. இது என்னங்க நாடகம்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஒளிஞ்சிருந்து பாக்குறீங்களா? ஒட்டி கேக்குறீங்களா? போன் ஏதாவது ஒட்டி கேக்குறீங்களா? என்ன இஷ்டத்துக்கு 2 பேர் சண்டை போட்டா 2 பேர் சண்டை போடுவீங்களா? அது நாடகம்னு சொன்னீங்கன்னா நீங்க யாரதான் நம்புவீங்க? பைத்தியக்காரத்தனமா இல்லையா அது? நீங்க தமிழ்நாட்டுக்கும் இதுக்கும் கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சிருக்கிறோமே, நாடகமா? உச்ச நீதிமன்றத்துல போய் நாங்க கேஸ் போட்டு ஆளுநர்ங்கிறவர் இப்ப வந்து வெறும் போஸ்ட்மேன் தானே உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கியிருக்கிறோமே. இந்திய முதல்வர்கள், இந்திய மாநில முதல்வர்கள் அனைவருக்குமான ஒரு அதிகார தீர்ப்பாக எங்களுடைய தலைவர் வாங்கி கொடுத்திருக்கிறாரு ஆளுநருக்கு எதிராக. நாடகம் அது? ஏதாவது அறிவு வேணாமா? அவன் தான் நியூஸே படிக்கிறது இல்ல. இல்ல விஜய் வந்து நியூஸே படிக்காத ஒரு ஆளுன்றது தெரியும், எழுதி கொடுப்பதை அப்படியே வந்து ஒப்பிக்கிறார். அதை வந்து கேட்பவர்களுக்கு அது அறிவு வேணாமா? நாடகம் உச்ச நீதிமன்றத்துல போய் நடக்குமா? ஆளுநருக்கும் முதல்வருக்குமான போட்டி உச்ச நீதிமன்றத்துல நடக்குமா நாடகம்? இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் வேந்தராக முதல்வர் தான் இருக்கணும்னு நாங்க தீர்மானம் நிறைவேற்றி இதாக்கணுமே, சட்டமாக்கணுமே, அது வந்து நாடகமா? மண்டையில கொஞ்சமாவது ஆறாவது அறிவு இருந்தா எவனாவது பேசுவானா? இதை போய் நாடகம் பண்ணா? அந்த ஆளு முழுக்க ஒரு ரம்மி. நீங்க நீட்டு கீட்டே விட்டுருங்க, நான் இந்த தீவிரமான அரசியலுக்கே வரல. ஆன்லைன் ரம்மிய ஒழிச்சு நாங்க ஒரு சட்டம் போட்டோம். அதை அந்த ஆளுநர் ரவி எவ்வளவு நாளுக்கு அப்புறம் வந்து கையெழுத்து போட்டாரு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் கையெழுத்து போட்டாரு. இந்த அயோக்கியத்தனத்து பேர் நாடகமா? அப்ப நீ நாடகம்னு சொல்றதுனால யாரை காப்பாத்துற? தமிழ்நாட்டுக்கு அயோக்கியத்தனம் செய்து கொண்டிருக்கிற பாஜகவை காப்பாத்துற, தமிழ்நாட்டை வந்து பாஜகவிடம் இருந்து காப்பாற்றி கொண்டிருக்கிற திமுகவை எதிர்ப்பதன் மூலமா நீ பாஜகவை காப்பாத்துற. அப்ப நீ வந்து யாரோட கையாளு? நீ வெளிப்படையா பாஜக அப்படின்னா இப்ப தெலுங்கானால பார்த்தோம் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக இருந்த போது அப்ப முதலமைச்சராக இருந்தவர் சந்திரசேகர ராவ். அப்போ ஆளுநர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மதிக்காம பண்றாங்க அப்படின்றதுனால சட்டமன்ற கூட்டத்தொடர ஆளுநர் இல்லாமையே நடத்தினாரு. அப்படி இங்கேயும் தமிழ்நாட்டுல நடத்தி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆளுநர் வந்து எந்த மாவட்டத்துக்கு போனாலும் மாவட்ட ஆட்சியரை வந்து அழைப்பதற்கு வந்து அனுப்புறது இல்ல. அதெல்லாம் வந்து தெலுங்கானால மாநிலத்துல நடந்துச்சு. அதெல்லாம் தமிழ்நாட்டுல பின்பற்றி இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரி, இப்ப நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தெலுங்கானா முதல்வர் பண்ணதுனால மக்களுக்கு ஏதாவது பலன் கிடைச்சிச்சா? தமிழ்நாட்டு முதல்வர் பண்றதுனால ஏதாவது மக்களுக்கு பலன் கிடைச்சிருக்கா? தமிழ்நாட்டு முதல்வர் ஆளுநர் என்கிற பதவியை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தி இருக்கிறார், ஜெயித்து இருக்கிறார். அது வந்து ஏனைய பாஜக ஆளாத மாநில முதல்வர்கள் எல்லாம் வரவேற்று இருக்கிறார்கள். இது மக்களுக்கான நலன். நேத்து சொல்லியிருக்கிறாரு, ஆளுநர் தான் படிக்கணுங்கிற மரபையே நாங்கள் மாற்றும் வகையில் நாங்க வந்து சட்டம் ஏற்றுவோம்னு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் என்னன்னா
2 விதமான எதிர்ப்பு இருக்கு. ஒண்ணு கண் துடைப்பான எதிர்ப்பு. நான் உன்னை வந்து கூப்பிட மாட்டேன். நீ வந்தா மூஞ்சியை திருப்பிட்டு போவேன் அப்படின்லாம் பேசுறதுனால மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. உன்னுடைய பதவிக்கான மரியாதையை நான் கொடுப்பேன். ஆனால் உன் பதவிக்கான வேலையை நீ செய்யலைன்னா அதை சட்ட போராட்டம் மூலமாகவோ கான்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ அதை சரி செய்வேன், மக்களுக்கான பலனாக மாற்றுவேன்னு சொல்லி சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கு தமிழ்நாடு அரசு. நான் கேட்கறது எளிமையான கேள்வி. உங்களுக்கு சும்மா வேடிக்கையான ஹீரோ வேணுமா? சும்மா ஹீரோயிசமா இதை பண்றேன் அதை பண்றேன்னு பண்ணிட்டு மக்களுக்கு அதனால என்ன பயன்? நீ ஆளுநரை கூப்பிடாம சட்டசபை நடத்துறதுனால என்ன பயன் மக்களுக்கு? ஆளுநரை எதிர்த்து கோர்ட்டுக்கு போச்சா? ஆளுநரை எதிர்த்து மம்தா கோர்ட்டுக்கு போனாங்களா? ஆளுநரை எதிர்த்து மம்தாவோ சந்திரசேகரோ தீர்ப்பு வாங்கினாங்களா? தீர்ப்பு வாங்கின இந்திய முதல்வர் ஒரே ஒரு முதல்வர் யாரு? அப்ப எதை நீங்க பாராட்டணும்? எது உண்மையான அரசியல்? எது மக்களுக்கு ஆளுநர் என்கிற இந்த ஆட்டுத்தாடின்னு சொன்னார் அண்ணா. இந்த ஆட்டுத்தாடி என்கிற ஒண்ணுக்கும் உதவாத ஆளுநர்ல இருந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதை உண்மையிலேயே செய்து கொண்டிருப்பது யாரு? தமிழ்நாட்டு முதல்வர் அவங்களா? அப்புறம் இவ்வளவு வெளிப்படை ஆபியஸா ஒரு சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்குது உச்ச நீதிமன்றத்துல. வன்மமா இருக்காங்க திமுக காரனாலே. திமுக என்றாலே பாஜக வன்மத்தை கொட்டுது இந்தியா முழுவதும். நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க பாஜக காரங்களை விடுங்க. பாஜக ஆதரவு ஊடகங்கள் திமுகவை எப்படி பிரதிபலிக்கின்றன? அகில இந்திய அளவுல ஊடகங்கள்ல திமுகவின் பிரதிபலிப்பு என்பது என்ன? பாஜக ஆதரவு ஊடகங்கள்ல. அப்புறம் இதை போய் நாடகம்னு இருக்கீங்க. அறிவு நம்ம அவங்களுக்குலாம். எது நாடகம்? நீ வெக்கம் இல்லாம ஜனநாயக சிபிஎஸ்சி நிப்பாட்டி வச்சிருக்காங்களே, பேச மாட்டேங்கிறியே, அது நாடகம். நீ போய் சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு இன்னைக்கும் வந்துட்டு அழுத்தம் இருக்கு, எனக்கு இருக்கா, அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல, மக்களுக்கு இருக்குன்னு வளர்றியே, அது நாடகம். இப்ப நீ பண்றதெல்லாம் நாடகம், கேவலம். அப்புறம் உட்காந்துட்டு நாடகம் இருக்கு. அதை இங்க நம்புறதுக்கும் 4 பேர் இருக்காங்கன்றதா எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவரு இந்த செயல் வீரர்கள் கூட்டத்திலையும் சொல்லியிருந்தாருல்ல, எங்களுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் நாங்க வந்து அடிமையாக மாட்டோம், அந்த அழுத்தத்தை எதிர்த்து நாங்க நிற்போம் அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் பேசியிருந்தாரு விஜய். என்ன அழுத்தத்தை எதிர்த்து என்ன நின்ன? ஜனநாயகனை பத்தி நீ பேசியிருக்கியா? ராகுல் காந்தி உனக்கு ஒரு ஆதரவா ட்வீட் போட்டார்ல, நன்றியாவது சொன்னிய நீ? உலகத்திலே நன்றி சொல்ல பயப்பட்டவனை பாத்திருக்கீங்களா? நீங்க சண்டை போட பயப்பட்டவனை பார்த்திருப்பீங்க, சரியா? எதிர்கட்சி கூட்டணியில இருந்து ராகுல் காந்தி உனக்கு ஆதரவா ட்வீட் போடுற. எங்களை விடுங்க, நாங்க உன்னுடைய அரசியல் எதிரி, அந்த எதிரி. காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறது தானே இவ்வளவு நாளா நீ வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்த, உன்னோட ஆட்களை விட்டு ஒவ்வொருத்தனையா தூது விட்டுக்கிட்டு இருந்த. அந்த ராகுல் காந்தி உனக்கு ஆதரவா ட்வீட் போட்டாரு, நன்றி சொன்னியா? பாஜக கோச்சுக்குன்ற ஒரே காரணத்துக்காக நீ நன்றி சொல்லல. நீ ஒரு தொடநடுங்கி பயந்தாங்குழி. நீ என்னத்த அழுத்தத்துக்கு பணியாம? நீ அழுத்தத்துக்கு பணிஞ்சதான் நாங்க பார்த்தோமே, இந்த வீடியோ தான் இருக்கே. நீ தலைவாக்கு எப்படி பணிஞ்ச? மாஸ்டருக்கு தான் இந்த எடப்பாடி கரடியே காரி துப்புன கதையா எடப்பாடி காரி துப்பி இருக்கிறாரு இன்னைக்கு. அப்புறம் இதை விட என்ன உன்னுடைய அழுத்தத்திற்கு பணி? இந்த மூஞ்சியை பார்த்தா, உன் மூஞ்சியை பார்த்தா நல்லா தெரியுது. நீ இதற்கு முன்னாடி அழுத்தத்துக்கு பணிச்சவன் தானே நீ. இந்த மூஞ்சியை பார்த்தா நீயே சொல்ற. முதல்ல எனக்கு அறிவு இருக்காங்க, என்ன நானே பார்த்துட்டு இந்த முகத்தை தானே சொல்லுவான், மூஞ்சியன்னு சொல்லுவானா? இவனாது மூஞ்சி நீங்க யார சொல்லுவீங்க? அயக்க பைய திருட்டு பையில பார்த்தா, ஏண்டா மூஞ்சியை பார்த்தா தெரியலையான்னு போலீஸ்காரன் திட்டுவான். இந்த மூஞ்சியை பார்த்தா தெரியலையான்னு கேட்கறதுலயே தெரியல. இந்த மூஞ்சி எல்லாம் மூஞ்சிட்டு இப்படி நிக்கிற மூஞ்சி, அகலுக்குள்ள கையை விட்டுட்டு மன்னிப்பு கேட்டுச்சுல, அந்த மூஞ்சி தான் வருது. இந்த மூஞ்சி அழுத்தத்துக்கு மட்டும் இல்ல, ஏழினாலே பயந்து ஓடுற மூஞ்சி இது. இது போய் டெல்லியில அடி வாங்கிட்டு வந்துதான் இன்னைக்கு வந்து வாயே திறக்க மாட்டேங்குது. பாஜகன்ற வார்த்தையே அவள. ஜனநாயகனை பத்தி நான் பேசியிருக்கேன், விஜய் ரசிகர்கள் பேசியிருக்காங்க, ராகுல் காந்தி பேசியிருக்காரு, எங்க தலைவர் கூட ட்வீட் போட்டுக்கிறாரு. சிபிஎஃப்சிய வந்து சிபிஐ மாதிரி இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஆகிட்டீங்கன்னு பிஜேபி திட்டி. இருந்தாலும் இது வரைக்கும் பேசல. உலகத்திலேயே விக்டிமை தவிர அத்தனை பேரும் விக்டிமுக்காக பேசின ஒரே விஷயம் இந்த ஜனநாயக விஷயம் தான். இந்த கேவலம் எங்கேயாவது நடக்குமா? அப்ப நீ எல்லாம் பேசலாமா? முதல்ல நீ எல்லாம் என்ன பண்ணணும், எவனா எழுதி கொடுக்குற டயலாக மட்டும் வச்சுட்டு சினிமால நடிச்சுட்டு கயிறை கட்டி தொங்கி 10 பேர் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போகணுமே தவிர, அரசியல் நிஜமான ஹீரோயிசம் தேவைப்படுகிற அரசியலுக்கு வர்றதுக்கு ஆசைப்படக்கூடாது என்பதுதான் விஜய்க்கு நான் வைக்கிற தாழ்மையான வேண்டுகோள். நாங்க ஊழல் சக்தியையும் தீய சக்தியையும் வந்து எதிர்க்கிற ஒரே கட்சி தாவேகா தான், ஒரே நேரத்துல நாங்க 2 கட்சியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ 10 கட்சி எதிர்த்துட்டு போ, ட்ரம்ப்பையும் எதிர்த்துட்டு போ. ட்ரம்ப் கிரீன்லாண்டுக்கு போற. உன்னை எவன் மதிச்சான்? உன்னை எவனா மதிக்கிறானா? நீ வந்து கொள்கை எதிரின்னு கத்துறிய. நயனா நாயந்திரன் உன்னதான் கூட்டணிக்கு கூப்பிட்டு இருந்தாரு. போன வாரம் வரைக்கும் கூட்டணிக்கு கூப்பிட்டு இருந்தாரு. உனக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருந்தாரு. கரூர்ல இருந்து உனக்கு சம்பந்தமே இல்லைன்னு, கரூருக்கு உனக்கு சம்பந்தமே இல்லைன்னு நயனா நாயந்திரன் பேசினாரு. அதை தூக்கி உன்னோட சிடி நிர்மல்குமார் பத்திரிகைக்காரன் பேசுறான். நீ கொள்கை எதிரின்னு பேசுறவனே உன்னை ஆதரிக்கிறானா? நீ எவ்வளவு பெரிய டம்மி பீஸ். நீ வந்து உன்னை எவனா மதிக்கிறானா? நீ வந்து கொள்கை எதிரிங்கிற, ஊழல் எதிரின்னு இவனா சொல்ற, எடப்பாடியை சொல்ற. இந்த எடப்பாடி காரி துப்பி இருக்கிறாரு இன்னைக்கு உன் மேல. என்ன பண்ண போற நீ? உன்னை யாராவது மதிக்க? நான் யார வேணா சொல்லாங்க, நான் வந்து இவனை எதிரி அவன் எதிரி
அவன் கூட நான் சண்டை போடுவேன் தெரியுமா, என்ன நீங்க தனியா பாகிஸ்தானுக்கு அனுப்புனா பாலையா மாதிரி நான் எல்லாத்தையும் கொண்டுருவேன் தெரியுமா நான் சொல்லலாம். ஏன் ஒருத்தன் அவனுக்கு தெரியுமில, அவன் என்ன பார்த்தா என்ன நினைப்பான், ஏன்னா பைத்தியம் அவன் பாட்டுக்கு உலகிட்டு இருக்கான்டான் தான் நினைப்பான். அப்புறம் நீ டிவிக்கு நீ என்ன குரூப் வச்சிருக்க, நீ நான் மத்ததெல்லாம் விடுங்க, உன்னை பார்த்து எவன் பயப்படுவான்? உன்னுடைய கட்சிக்காரர் செங்கோட்டைன்னு உன்னோட தொண்டர்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாரு? என்னது, வயசானவங்க கிட்டையும் தூங்குறவங்க கிட்டையும் போய் விசில் அடிக்காதீங்கப்பான்னு அட்வைஸ் கொடுக்குற அளவுல நீ தொண்டர் வச்சிருக்க. இது எங்க வீட்டுல 2 வயசு புள்ள கிட்ட சொல்லுவோம், தாத்தா தூங்குறாருப்பா அந்த பக்கம், அங்க போகாதப்பா, சத்தம் போடாதப்பா டிவி. அந்த அளவுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு அறிவீனமான தொண்டர்களை வச்சுக்கிட்டு நீ என்னமோ பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க, கொள்கை எதிரி அந்த எதிரின்னு. வாயிலே வரமாட்டேன். இந்த ஆளு கொள்கை எதிரின்ற அந்த டேர்ம ஃபார்ம் பண்றதுக்கு என்ன ரீசனு, பாஜகன்னு சொல்றதுக்கு பயங்கிறதுனாலதான். நீங்க பாஜகன்னு திட்ட பயந்துட்டு தான் இந்த ஆளு கொள்கை எதிரின்னு வசதியை உருவாக்கிட்டான். கடைசி வரைக்கும் கொள்கை எதிரின்னு சொல்லுவானே தவிர பாஜகன்னு சொல்ல மாட்டான் இந்த ஆளு. அவ்வளவு பயம். நீங்க அப்புறம் யாரு உன்னை மதிச்சா? ஏங்க உலகத்திலே அசிங்கம் என்ன தெரியுமாங்க, நண்பன் உங்களை மதிக்காது இல்ல, எதிரி உங்களை மதிக்கலைன்னா அதை விட அசிங்கம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. உன்னை எவன் மதிக்க, நீ தான் கத்திக்கிட்டே இருக்க கொள்கை எதிரி கொள்கை. மோடி உன்னை மதிக்கிறாரா? நயினா நாகேந்திரா உன்னை எதிரியா பாக்குறாரா? எவனாலும் உன்னை ஒரு இதா பாக்குறானா, ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு போர்ஸா பாக்குறானா? விஜய் அவர்கள் பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய கட்சி எங்களுடன் கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் எடப்பாடியே தான் நான் இப்ப கேட்கணும். மல்லாந்து படுத்து காரி துப்பிக்கிட்டீங்களா எடப்பாடி? இன்னைக்கு அந்த பெரிய கட்சி வரலன்னு இன்னைக்கு திட்டுறீங்க. ஏங்க இந்த எடப்பாடிக்கும் சரி விஜய்க்கும் சரி சுத்தமா வெக்கமான எதுவுமே கிடையாது. இதுல நீங்க 2 பேரையும் தரம் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு எடப்பாடியினுடைய கூட்டணி மேடைய பாருங்க. எடப்பாடிங்கிற பேரே அதுல இல்ல, அதிமுகவினுடைய சிம்பலே இல்ல, அதிமுகனுடைய ரெட்டலையே கிடையாது. மோடி அதிமுகனே சொல்லல, மோடி அதிமுக ஆட்சின்னு சொல்லல, எடப்பாடி சிஎம்னு சொல்லல, இங்க இருக்க யாருமே சொல்லல, என்டிஏ கவர்மெண்ட்ங்கிறாங்க. இந்த எடப்பாடிக்கு கொஞ்சமா அறிவானமா, போன தடவை நீ தானே சிஎம் இருந்த அண்ணே, இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு, தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சின்னு சொன்னா மக்கள் மதிக்க மாட்டாங்கன்னு தனக்காக மோடிட்ட பேசுற தைரியமாவது எடப்பாடிட்ட இருக்கா? இந்த பக்கம் எடப்பாடி, இன்னொரு பக்கம் விஜய பாருங்க. தன்னுடைய நிலைமைக்கு தன்னுடைய பணம் வரலைன்னு தனக்காகவே போராட வக்கில்லாத ஒரு ஆளு தன்னுடைய பிரச்சனைக்காகவே ஏங்க உலகத்துல நீ உனக்கே நிக்கலன்னா நீ எப்படிங்க இப்ப இன்னொருத்தனுக்கு நிப்ப? இதுல இந்த விஜய் எப்பயும் நம்ம கூட நிப்பான்னு மக்கள் நினைக்கிறாங்க. எப்படி நினைப்பான்? நீதான் உனக்கே நிக்க மாட்டேங்கிறியே. ஏங்க எனக்கே நான் சப்போர்ட் பண்ணலன்னா வேற யாருக்குங்க நான் சப்போர்ட் பண்ணுவேன்? அப்புறம் மக்கள் மத்தியில என்ன பேசப்படுது அப்படின்னா, ஜனநாயகன் அப்படின்னு சுத்தி விஜய் அவர்களுக்கு ஆளும் அரசு பெரும் நெருக்கடியை கொடுக்குது அப்படின்னு ஒரு அனுதாபாலதான் மக்கள் கிட்ட இருந்து வருது அப்படின்னு வரக்கூடிய செய்திகள்லாம் சொல்லுது. ஆளும் அரசுனா 2 இருக்கு, மத்திய அரசா மாநில அரசா, ஒன்றிய அரசா மாநில அரசா? எந்த டிவிகேல இருக்கிற ரசிகர்கள் என்கிற தொண்டர்கள் என்கிற தற்குறிகளுக்கு தான் சிபிஎஃப்சி சென்சார் போர்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது தெரியல. மக்களுக்குமா தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்குமா தெரியாது சென்சார் போர்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்? மக்களுக்குமா தெரியாது? ஜனநாயகனை தமிழ்நாடு அரசா நிப்பாட்டி வச்சிருக்குது. அப்புறம் இதுல என்ன உனக்கு பாஜக அரசு நெருக்கடி கொடுக்குது, அரசியல் ரீதியாக தாவேகாவுக்கு திமுக தான் நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன நெருக்கடி? நெருக்கடிங்கிறீங்களா? என்னங்க நெருக்கடி? இப்ப நான் நெருக்கடிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாரு. என்னன்னா, நீ மும்மொழி கொள்கைய தேசிய கல்விக் கொள்கையில ஒப்புக்கலைன்னா நான் கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறது. இது நெருக்கடி. அந்த நெருக்கடிக்கு தமிழ்நாடு அரசு பணியல. இது மாதிரி தாவேகாவிற்கு என்ன நெருக்கடி கொடுக்கப்பட்டது? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. என்ன நெருக்கடி? என்னத்த நீதாயா நெருக்கடின்னு கரூர்ல அத்தனை பேர்த்த கொன்ன, நெருக்கடி கொடுத்து நீதாயா கொன்ன, உன் தொண்டர்கள் நீதான் கொன்ன. நாங்க எங்கயா உனக்கு நெருக்கடி கொடுத்தோம்? உனக்கு நெருக்கடி கொடுக்கறது நீதான் டெல்லிக்கு போயிட்டு வர. ஏங்க உலகத்திலேயே கரூர்ல சம்பவம் நடந்தா அந்த இடத்துலதான் விசாரிப்பாங்க. உலகத்திலேயே அங்கே நடந்தா அங்கேதான் விசாரிப்பாங்க. சிபிஐ இதுவரைக்கும் சிபிஐ வந்துதான் விசாரிச்சிருக்கு. விசாரிச்சது இந்த வழக்குலதான். இந்த கேலி கூத்து இதுல மட்டும்தான் நடந்திருக்கு. இதுலயே தெரியலையா இந்த எதுக்கு கூப்பிட்டாங்க டெல்லிக்குன்னு? அவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல எதுக்கு திமுக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? விஜய்க்கு பாஜகவை திட்ட தைரியம் இல்ல. அதான் நேத்து அழகா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ஏஐ வீடியோ. ஒருத்தன் காரை விஜயோட காரை ஓரமா இடிச்சுட்டு போயிடுவான், கண்ணாடிய. அவனை புடிச்சு திட்டிக்கிட்டே இருப்பாரு விஜய். இன்னொருத்தன் கார் மேலேயே ஏத்தி காரையே நசுக்கிடுவான் பாஜக காரன், அவனை விட்டுருவாரு விஜய். இதேதான் நடந்துட்டு இருக்குது. பாஜக மிரட்டிக்கிட்டு வச்சு செய்யறாங்க. அவங்கள பாஜகன்னு ஒற்றை வரி
வரமாட்டேங்குது. இங்க உட்கார்ந்துகிட்டு திமுக பண்றாங்க திமுக இதே மென்டாலிட்டி தான் அப்படியே ரசிகர்கள்ட்ட கடத்தி அவங்களே எங்க போனாலும் டிவிகேன்னு கத்தி அடி வாங்கிட்டு வராங்க. போற இடத்துல எல்லாம் மங்காட்டா தியேட்டர்ல போய் டிவிகேன்னு கத்தி அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு மிலிட்டரி மாதிரி இருக்கான். விஜய் சொல்றாரு நேத்து செயல் வீரர்கள் கூட்டம். எனக்கு முதல்ல இந்த பேரை வைக்கலாமா? செயல் வீரர்களாம். உன்னோட ரசிகர்கள் முதல்ல தொண்டர்களே கிடையாது, செயல் வீரர்கள். என்ன மங்காத்தா தியேட்டர்ல போய் மங்காத்தா ஒரு தியேட்டர்ல போய் டிவிகேன்னு கத்திருக்காங்க. கத்தி தர்மடி வாங்கிட்டு வந்திருக்காங்க பொதுமக்கள்கிட்ட. இது ஒரு கட்சியா? இதை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க என்னமோ இது பெரிய ஸ்ட்ராட்டஜி மாதிரியும், ஆதவ அர்ஜுனா இது வரைக்கும் பல தேர்தல்களை வென்று எடுத்த இரண்டாம் உலக போருக்கெல்லாம் திட்டம் வகுத்து கொடுத்தவர் மாதிரியும், என்னமோ இவங்க உட்கார்ந்துட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா எப்படியாவது அந்த பீஸை இது பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அது அங்க ஒண்ணுமே இல்ல. நீங்க என்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னது பச்சை இலை கூட பத்திக்கும், பச்சை தண்ணி எப்படி பத்திக்கும்பாங்க. இது பச்சை தண்ணி கூட கிடையாதுங்க, இது ஐஸ் வாட்டர். இது நீங்க என்ன பண்ணாலுமே எரியாது. இது எப்படியே தொடநடிங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நீங்க தொடநடிங்களால அரசியல்ல, அதுவும் தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க ஆளுமை செலுத்தவே முடியாது. நீங்க ஒரு ஆளாவே உருவாக முடியாது. நீ உன் எதிரியை பேசவே பயப்படுறியாப்பா தம்பி? உண்மையிலேயே நீங்க என்ன ஒரு விஷயம், நான் சைக்காலஜில சொல்லுவாங்க, ரொம்ப வருஷம் ஒரு விதமாக நடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம இல்லாத ஒரு கேரக்டரா நம்மளே நடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த இயல்பு நமக்குள்ள கொஞ்சம் வந்துடும் அப்படின்னு. இப்ப நாய்க்கு பயப்படுறோம்னா, நாய்க்கு பயம் இல்லைன்னு சொல்லி நம்மளே ஏமாத்திக்கிட்டோம்னா ஒரு கட்டத்துல உண்மையிலேயே நாய்க்கு பயம் இல்லாம போயிருமா. இந்த 60 படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு, கொஞ்சம் அத்தனை வில்லன் நடிச்சிருக்காரு, கொஞ்சம் அத்தனை பஞ்ச் டயலாக் பேசிருக்காரு, கொஞ்சமாவது தைரியம்ன்றது வந்திருக்க வேணா? கொஞ்சம் கூட இல்லைங்க. இன்று ஏங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நேத்து ஒரு பேச்சு செயல் வீரர்கள் கூட்டத்துல பேசுற, அழுத்தம்ன்றதை எதுக்கு சொல்ற? அந்த அந்த வார்த்தையை எதுக்கு இழுத்த? யார் அழுத்தம் கொடுத்தா? கடைசியில மக்களுக்கு தான் அழுத்தம் இருக்குன்ட்டு போயிட்ட. ஏன்னா லூசா இருக்கிறவன்னா என்ன நீ என்ன வேணா பேசிட்டு போவிய, சம்மந்தம் இல்லை. உனக்கு எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரியல, அழுத்தம் கொடுக்கலையான்னு பேசுற, அது ஒரு லாஜிக் தப்பு. அடுத்து இந்த மூஞ்சியா பார்த்தா தெரியுதா உன்னையே கேவலப்படுத்திக்கிற, அது ஒரு தப்பு. அடுத்து இவர்கள் 2 பேர் மாதிரி ஊழல் செய்ய மாட்டேன்னா வேற மாதிரி செய்வியா? நீ இப்படியானா எழுதி கொடுப்பானா? நான் தப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னா நான் தப்பு செய்ய மாட்டேன்னு அர்த்தம். கவிப்பிரியா மாதிரி நான் தப்பு செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் வேற மாதிரி தப்பு செய்வேன் தானே அர்த்தம். எவங்க எழுதி கொடுக்குறான் அந்த ஆளுக்கு? ஏங்க எல்லாமே தப்புங்க. நீங்க ஏதாவது தப்பு சொல்லுங்கிறீங்க, எல்லாமே தப்புங்க. அந்த கட்சிக்கு சீக்கிரம் எலெக்ஷன் கரும்பு முடிச்சவங்க அவன் ஒழுங்கா மறுபடியும் தேட்டர் அவன் எங்க வேர் தே டிசர்வ் டு பியோ அங்க போய் தொலைச்சாங்கன்னா தமிழ்நாடு நிம்மதியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பாஜகவை இவ்வளவு மூர்க்கமா திமுக எதிர்க்குது அப்படின்னா, திமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்காம இருந்திருக்கணும் இல்லையா? 96ல ஏன் திமுக பாஜகவுடன் கூட்டணி வச்சது? அதனாலதான் பாஜக ஒரு அளவாவது தமிழ்நாட்டுல வளர்ந்ததற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இல்ல? இது சொல்லப்படுது அப்படிங்கிறது ஒப்பீனியன். ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிஜேபி கூட கூட்டணி வச்சு ஜெயலலிதா தமிழ்நாட்டில் இருந்து முதல் முறையாக பாஜகவுடன் கூட்டணி வச்சது ஜெயலலிதா. ஆனா ஜெயலலிதா அவர்களுடன் கூட்டணி வைக்கும் போது 13 நாட்கள் மட்டும்தான் பாஜக ஆட்சியில் இருந்துச்சு. வரேன். அப்ப ஜெயலலிதா ஒரு கண்டிஷன் போடுறாங்க, அவங்களுடைய கேஸ இது பண்ணணும்னு. அதுக்கு ஒத்துக்கலைன்னு சொல்லி ஆட்சியை கலைக்கிறாங்க. அப்ப திமுக சப்போர்ட் பண்ணுது. அந்த இடம் தான் நீங்க எல்லாருமே மறந்துடுறீங்க அல்லது மறைச்சிடுறீங்க. காமன் மினிமம் புரோகிராம் என்று ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது திமுகவிற்கும் பாஜகவிற்கும். என்னன்னா, பாஜகவினுடைய அடிப்படை கொள்கைகள் இருக்குல்ல, ராமர் கோயில், காமன் சிவில் கோடு, இது மாதிரி இப்ப என்ன எல்லாம் இந்த மோடி அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறதோ அதை எதுவுமே செய்யக்கூடாதுன்னு பாஜகவை கையெழுத்து போட வைத்து விட்டு திமுக கூட்டணி வச்சுச்சு. அதாவது பாஜகவினுடைய கடிவாளம் திமுக கையில இருந்துச்சு. இன்னைக்கு எடப்பாடி மாதிரி அண்ணே நீங்க எங்க காட்டினாலும் கையெழுத்து போடுறேன்னு இல்ல. அன்றைக்கு வாஜ்பாய் திமுக சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். அன்னைக்கு வாஜ்பாயில் அமைச்சரில் இருந்த அமைச்சர்கள் சொல்வதை நம்பி அந்த அமைச்சரவை நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப இப்படி ஒரு இந்த கூட்டணியவும் இப்ப இருக்கிற பாஜக, நான் தான் திருப்பி சொல்லிட்டே இருக்குது என்னன்னா, வாஜ்பாய் கவர்மெண்ட், வாஜ்பாய் ஒரு சிறந்த அண்ணா காலத்துல இருந்து ராஜ்யசபால இருக்கிற ஒரு சிறந்த ஸ்டேட்ஸ்மேன், சிறந்த தலைவர். இப்பயும் அவருடைய பேச்சுக்கள் இருக்கு. அவர் எப்படி குஜராத் கலவரத்துக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார், பாபர் மசூதி இடிப்புக்கு எப்படி மிகப்பெரிய தவறுன்னு வருத்தம் தெரிவித்திருக்கிறார், எல்லாமே இருக்கு. வாஜ்பாய் ஒரு அரசியல்வாதி. வாஜ்பாய் நடத்தியது பாஜக ஆட்சி. மோடி இன்று நடத்தி கொண்டிருப்பது அப்பட்டமான ரவுடிகளின் RSS ஆட்சி. ரெண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. நீங்க இவ்வளவு நீட்டி முழக்கம் வேணா. திமுக கூட்டணி வைத்தது காமன் மினிமம் புரோகிராம், குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில். இததான் இவங்க எல்லாருமே மறைச்சிடுறாங்க. அதனாலதான் அப்ப பாஜக வெறும் பாஜகவாக கை கட்டி இருந்தது. இன்றைக்கு மாதிரி ஆட்டம் போடல. இன்னைக்கு ஏதாவது இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் இண்டிபெண்டா இருக்கா?
சிபிஐ இண்டிபெண்டா இருக்கா? ஜட்ஜு போய் விளக்கேத்துறாரு மேடையில. ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்டா இருக்கா? சிபிஎஃப்சி சென்சார் இண்டிபெண்டா இருக்கா? கேரளா ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, தாஜ்மஹால் கண்ட குப்பை பொய் படத்துக்கு சென்சார் கொடுக்குறாங்க. பராசக்திக்கு 52 கட்டு. வரலாற்றுல அண்ணா பதிவு செய்த வாசகம். இதெல்லாம் நீ தூக்குனீங்கன்னா அது வரைக்கும் அண்ணா தான் ஆள்கிறான் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட வாசகம், உண்மையான வாசகம். அதை நீக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்ப இவ்வளவு கேவலமாக அனைத்து ஆர்கனைசேஷனையும் இன்றைக்கு பாஜக RSS மயமாக்கி வைத்திருக்குது. ரெண்டும் வேற. இதை ஒப்பிட்டு கொண்டு நாங்க அதனால பாஜகவை ஆதரிக்க இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். எப்ப பாஜக தீவிரமாக எதிர்க்கப்பட வேண்டுமோ அப்போது திமுக தான் திராவிட மாடல் என்கிற ஐடியாவையே உருவாக்கி ஏனைய இந்திய மாநிலங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஏன் ராகுல் காந்தியினுடைய தேர்தல் அறிக்கை எதன் அடிப்படையில் அமைஞ்சிச்சு? திராவிட மாடல் தேர்தல் அறிக்கை தான் அது. நீங்க இங்க இருந்து அத்தனை இதையும் தான் அவங்க போன தடவை இந்த தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்க தேர்தல் அறிக்கையை வச்சாங்க. இன்றைக்கு திராவிட மாடல் என்பதுதான் பாஜகவை அகில இந்திய அளவில் எதிர்ப்பவர்களின் அனைத்து எல்லா தலைவர்களும் யூஸ் பண்ணுகிற ஒரு அரசியல் ஆயுதமாக இருக்கிறது. இவ்வளவு தீர்க்கமாக நுணுக்கமாக நாங்க கிரானுலரா அவங்களோட அடிப்படையில கை வச்சு எதிர்த்துக்கிட்டு இருக்கு ஒரு கட்சி, ஐடியாலஜிக்கலா, பொலிட்டிக்கலா, ஸ்ட்ராட்டஜிக்கலா. நீ சாதாரணமா வந்து உட்கார்ந்துட்டு கொள்கை எதிரி நான் பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன்னு பேசிட்டு இருந்தா நீ அடிச்சிருவியா? அவன் எங்கெல்லாம் ஆள் வச்சிருக்காங்க தெரியுமா? உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. எங்களையே இத்தனை வருஷம் நாங்க மிசாவை பார்த்தோம், எங்களையே நாங்க வந்து நீட்டு போட்டு இன்னும் வச்சிருக்கோம், ஆளுநரை வச்சு நிப்பாட்டிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதம். இதை பத்தி பேசியிருக்கிறேன் நீ என்னைக்காவது? நாங்க நீட்டை வந்து நிப்பாட்டுவோம்னு ப்ராமிஸ் பண்ணி வர்றோம். நாங்க தான் அதற்காக தான் மக்கள் ஓட்டு போட்டு எங்களை கொண்டு வராங்க. நாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறோம். ஆளுநர் என்பது நியமன பதவி. மக்களை ஆளுநர் என்பவர் அரசியல்வாதியா? பிரின்சிபல் மேக்கரா? நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டே கேட்காதவன் எப்படி மக்களுக்கு என்ன சட்டம் வேணும் வேணாங்கிறத டிசைட் பண்ண முடியும்? அப்ப ஆளுநரை வச்சுக்கிட்டு நிப்பாட்டி வச்சிருக்க. இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பாஜக பண்ணிட்டு இருக்க. அதை என்னைக்காவது பேசியிருக்கிறியா நீ? இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. இன்றைக்கு இருக்கிற பாஜக என்பது ஒரு பரிபூர்ணமான வில்லன், கொடூரமான வில்லன். அது எப்படியா தமிழ்நாட்டை நாசப்படுத்தணும், தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசம் மாதிரி ஆக்கணும்னு அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்னொரு விஷயம், நீ உனக்கு மண்டல ஏதாவது அறிவு இருக்கா? வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அத்தனை ரேங்கிங்லயும் தமிழ்நாடு வருதா இல்லையா? இண்டஸ்ட்ரீஸ்ல வருது. இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம தான் முதலிடம் இருக்கிறோம், ஹெல்த்ல இருக்கிறோம், சென்னை தான் மெடிக்கல் கேபிட்டலா இருக்கு. எல்லாத்துலயும் நம்ம முதலிடம் வரோம். அத்தனைக்கும் ஒன்றிய அரசு கூட இவ்வளவு சண்டை போட்டு கொண்டு அப்ப எல்லாத்துலயும் முன்னணியில இருக்கிற ஒரு மாநிலத்தை நாசமாக்குவேன்னு ஒருத்த வந்து நின்றுட்டு இருந்தா, நீ அவனை அடிக்காம இங்கிட்ட வந்து நின்னுகிட்டு நீங்க நாடகம் மாதிரி இருக்கீங்க, நீங்க 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேரும் பாப்கார்ன் சாப்பிடுறீங்கன்னு பேசுறாங்க. இவங்க ஏதாவது அறிவு இருக்காங்க இருக்கலாம். அதனாலதான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இன்றைய அளவுல பாஜக எதிர்ப்பதும் பாஜகவை எதிர்ப்பதும் ஒரே கட்சி தான், திமுக மட்டும்தான். வேற எத்தனை பேர் வேணா பாஜக எதிரின்னு சொல்லிட்டு போலாம். ஆனால் பாஜக என்கிற தீவிரமான வில்லன்களுக்கு தெரியும் யாரால் தங்களை அழிக்க முடியும், யாரால் தங்களுக்கு எதிரான ஆயுதத்தை இந்தியா முழுவதும் வழங்க முடியும்னு அவர்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் திமுகவை அவர்கள் எதிரியாக பிக்ஸ் செய்து கொண்டு தமிழ்நாட்டை முடிச்சுட்டோம்னா மொத்தமா இந்தியா முழுவதும் முடித்து விடலாம்ங்கிற ஐடியால அவங்க செயல்படுறாங்க. சரி, பார்க்கலாம் சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.